வீவர்ஸ், சில நாடுகள்ல உள்ள 8 வித்தியாசமான பாரம்பரிய உணவுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உணவுகள் எல்லாம் பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது பெசிபிக் ஜோடக். இந்த ஜோடக்க தமிழ்ல பெரிய மட்டினும் கிளிஞ்சலனும் சொல்றாங்க. இதுங்க கடற்கரை மண்ணுகளுக்கு அடியில இருக்குமா. நிறைய நாடுகள்ல இத உணவா சாப்பிட மாட்டாங்களாம். ஜப்பான், சைனா போன்ற சில நாடுகள்ல மட்டும் தான் இத உணவா சாப்பிடுறாங்களாம். அதுலயும் அமெரிக்கால இருக்கிற ஆஸ்டைன் தீவோட பாரம்பரிய உணவே இந்த ஜோடக் தானாம். அந்த தீவுல உள்ள நிறைய ஹோட்டல்கள்ல இந்த ஜோடக்க உயிரோடையே வச்சிருப்பாங்களாம். நம்ம எந்த ஜோடக்க கேக்குறோமோ அதை எடுத்து கிளீன் பண்ணி நமக்கு சமைச்சு கொடுப்பாங்களாம். அதுலயும் சைனால இத பச்சையாவே சாப்பிடுறாங்களாம். இந்த தீவுல ஜோடக்குகள் அதிக எண்ணிக்கையில கிடைக்கிறதுனால இந்த தீவுல இருந்து ஜோடக்குகளை மத்த நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றாங்களாம். அடுத்தது ஆஸ்ட்ரிச். தீக்கோழிகள் தான் பறவை இனத்திலேயே பெரிய பறவை. இப்ப தீக்கோழியோட முட்டைகளை நிறைய நாடுகள்ல சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த தீக்கோழியோட கறிய நிறைய நாடுகள்ல உணவா சாப்பிடுறது கிடையாது. ரஷ்யால இருக்கிற சுவியாசிஸ்க்குங்கிற இந்த ஊரோட பாரம்பரிய உணவே இந்த தீக்கோழி தானாம். ஆரம்ப காலத்துல இருந்தே இந்த ஊர்ல உள்ள மக்கள் தீக்கோழிகளை தான் விரும்பி சாப்பிடுறாங்க. இங்க நடக்கிற விசேஷங்கள்ல கூட தீக்கோழியை தான் உணவா சமைச்சு பரிமாறுவாங்களாம். அதுலயும் இவங்க தீக்கோழியை கட் பண்ணி அந்த கறி மேல ரெட் வைனை ஊத்தி நல்லா ஊற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கறியை சமைச்சு ரெட் வைன் கூடவே சாப்பிட கொடுக்கறாங்க. இந்த மாதிரி சாப்பிடுறது தான் இவங்க பாரம்பரிய முறையாம். இதனால இந்த ஊர்ல நடக்கிற எல்லா விசேஷங்கள்லயும் தீக்கோழியையும் ரெட் வைனையும் சேர்த்து தான் பரிமாறுவாங்களாம். அடுத்தது கோகனட் வார்ம். இந்த தென்னை மர புழுக்கள் இந்த வண்டுகள் போடுற முட்டைகள்ல இருந்து தான் வருது. இந்த வண்டுகள் தென்னை மரங்களுக்குள்ள போய் முட்டையிடுமாம். இதுங்க முட்டையிட்டு 12 நாள் கழிச்சு அந்த முட்டையில இருந்து இந்த புழுக்கள் வருமாம். இந்த புழுக்கள் வளர்ந்து 95 நாட்கள்ல வண்டா மாறிடுமாம். ஆனா வியட்நாம் மக்கள் இது புழுவா இருக்கும் போதே சாப்பிடுறாங்க. அதுலயும் இந்த புழுதான் வியட்நாம்ல உள்ள சாம் தீவோட பாரம்பரிய உணவாம். இந்த தீவுல அதிகமான தென்னை மரங்கள் இருக்கிறதுனாலயே இந்த புழுக்களும் அதிகமா இருக்குதாம். இதனால இந்த தீவுல வாழ்ற மக்கள் இந்த புழுக்களை தான் அதிகமா சாப்பிடுறாங்களாம். அதுலயும் இந்த புழுக்கள்ல ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறதாவும் சொல்றாங்க. இதனால இந்த புழுவை வியட்நாம்ல கோழிக்கறியை விட அதிக விலைக்கு விக்கிறாங்களாம். அடுத்தது கேங்க்ரூ. கங்காருன்னு சொன்னா உடனே நம்ம எல்லாருக்குமே ஆஸ்திரேலியா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆஸ்திரேலியாவோட நேஷனல் விலங்கே கங்காரு தான். அந்த நாட்டோட நாணயங்கள்ல கூட கங்காரு தான் இருக்கும். பொதுவா நிறைய நாடுகள் அவங்க நாட்டோட தேசிய விலங்க வேட்டையாட தடை விதிச்சிடுவாங்க. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா ஆஸ்திரேலியன் கவர்மெண்டே கங்காரு கறியை மத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுது. கங்காருக்கள் தான் ஆஸ்திரேலியாவோட பாரம்பரிய உணவாம். நம்ம ஊர்ல கோழிக்கறி, ஆட்டுக்கறி விக்கிற மாதிரி ஆஸ்திரேலியால கங்காரு கறியை விக்கிறாங்க. ஆரம்பத்துல ஆஸ்திரேலியால கங்காருக்களோட எண்ணிக்கை அதிகமா இருந்ததுனால அப்ப வாழ்ந்த மக்கள் கங்காருக்களை தான் அவங்களோட மெயின் உணவாவே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கங்காருக்களோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வருதுனால ஆஸ்திரேலியால இருக்கிறவங்களே கங்காருக்களை சாப்பிட விரும்புறது இல்லையாம். அடுத்தது ஹார்ஸ். உலகம் ஃபுல்லா எல்லா நாடுகள்லயுமே குதிரைகளை வளர்க்கறாங்க. ஆனாலும் நிறைய நாடுகள்ல குதிரைகளை உணவா சாப்பிடுறது இல்ல. ஆனா குதிரைக்கறி தான் உஸ்பெகிஸ்தானோட பாரம்பரிய உணவாம். இந்த நாட்டுல உள்ள 95% மக்கள் குதிரைக்கறியை தான் விரும்பி சாப்பிடுறாங்களாம். இந்த நாட்டுல உள்ள நிறைய ஹோட்டல்கள்ல குதிரை பிரியாணில இருந்து குதிரை பீஸா வரைக்கும் செஞ்சு விக்கிறாங்களாம். இந்த மார்க்கெட்டை கூட பாருங்க. குதிரை கறியை விக்கிறதுக்காகவே இங்க இவ்ளோ பெரிய மார்க்கெட் இருக்கு. நம்ம ஊர்ல கோழிக்கறி, ஆட்டுக்கறியை விக்கிற மாதிரி இங்க குதிரை கறியை விக்கிறாங்க. அடுத்தது கின்னி பிக். இத்தாலியில இருக்கிற வெனிஸ் ரொம்பவும் பழமையான அழகான நகரம். இங்க ஒரு வருஷத்துக்கு 20 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் டூரிஸ்டா சுத்தி பார்க்க வராங்களாம். ஆனா இந்த அழகான கின்னி பிக்குகள் தான் வெனிஸோட பாரம்பரிய உணவாம். இங்க உள்ள நிறைய ஹோட்டல்கள்ல கின்னி பிக்க சமைச்சு விக்கிறாங்களாம். நிறைய நாடுகள்ல கின்னி பிக்க செல்ல பிராணிகளாவே வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க கின்னி பிக் தான் ஃபேவரட்டான உணவா இருக்குதாம். இங்க உள்ள மக்கள் கின்னி பிக்க விரும்பி சாப்பிடுறதுனாலயே இங்க நிறைய கின்னி பிக் பண்ணைகளும் இருக்குதாம். இதுங்க 5 வாரத்திலேயே முழுமையா வளர்ந்துடுமாம். ஒரு டைம்ல அதிகபட்சமா 6 குட்டிகள் வரைக்கும் போடுமாம். இதுங்களை வளர்க்கறதும் ரொம்பவும் ஈஸியாம். நம்ம ஊர்ல கோழிக்கறி, ஆட்டுக்கறி விக்கிற மாதிரி வெனிஸ்ல இந்த கின்னி பிக் கறியை விக்கிறாங்களாம். இங்க இருந்து தான் நிறைய நாடுகளுக்கு இந்த கின்னி பிக் கறிகளை ஏற்றுமதி பண்றாங்களாம். அடுத்தது ஸ்பைடர். பார்க்கவே பயங்கரமா இருக்கிற இந்த ஹாப்ளோபெல்மா சிலந்திகள் தான் கம்போடியாவோட பாரம்பரிய உணவாம். அதுலயும் கம்போடியால உள்ள ஸ்குவானுங்கிற ஊர்ல தெருவுக்கு தெரு இந்த சிலந்திகளை தான் பொரிச்சு விக்கிறாங்களாம். இங்க உள்ள மக்கள் சாதாரணமா சிக்கன் சாப்பிடுற மாதிரி இந்த சிலந்திகளை சமைச்சு சாப்பிடுறாங்க. இத பார்க்கவே பயமாவும் அருவருப்பாவும் இருக்கு. எப்படிதான் இந்த சிலந்திகளை எல்லாம் சாப்பிடுறாங்களோ தெரியல. அடுத்தது பியர். கனடால இருக்கிற டவுசன் சிட்டில கரடிகளையே உணவா வேட்டையாடி சாப்பிடுறாங்க. இந்த ஊர்ல கரடிகள் அதிகமா இருந்ததுனால
இருக்கிறதுனால கவர்மெண்டே இந்த கரடிகளை வேட்டையாட தடை விதிக்கலையாம். ஆரம்ப காலத்துல இருந்தே இங்க உள்ள மக்கள் கரடிகளை வேட்டையாடி சாப்பிடுறத பெருமையா நினைக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம கரடியோட தோலுக்கு அதிக பணம் கிடைக்கிறதுனாலயும் இந்த ஊர்ல உள்ளவங்க அதிகமா கரடிகளை வேட்டையாடுறாங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது எலிபென்ட். என்னது, யானைகளை கூட சாப்பிடுறாங்களான்னு ஆச்சரியப்படாதீங்க. ஆப்பிரிக்கால வாழ்ற ஹாட்ஸாங்கிற இந்த பழங்குடியினர் யானைகளை தான் வேட்டையாடி உணவா சாப்பிடுறாங்களாம். ஆனா யானைகளோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வந்ததுனால ஆப்பிரிக்கன் கவர்மெண்டே யானைகளை வேட்டையாட தடை விதிச்சிட்டாங்களாம். ஆனாலும் இப்பவும் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இந்த பழங்குடியினர் யானைகளை வேட்டையாடி சாப்பிடுறாங்களாம். இவங்களோட முன்னோர்கள் மேமுத்துகளையே வேட்டையாடி சாப்பிட்டதா சொல்றாங்க. இவங்களுக்குன்னு வீடோ தங்குற இடமோ கிடையாதாம். சீசனுக்கு ஏத்த மாதிரி இவங்க காட்டுல ஒவ்வொரு இடத்துக்கு மாறி மாறி வாழ்வாங்களாம். இவங்க காட்டுல பாக்குற எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிட்டாலும் யானைகள் தான் இவங்களோட பாரம்பரிய உணவுன்னு சொல்றாங்க. ஜமன் ஹைபரிகோ பன்றியோட தொடைக்கறியை தான் ஸ்பெயின் நாட்டுல ஜமன் ஹைபரிகோன்னு சொல்றாங்க. இது நார்மலான பன்றியோட கறி கிடையாது. இந்த விதைகளை மட்டுமே சாப்பிட்டு வளர பிளாக் ஹைபரியன் பன்றியோட கறி. இது ஸ்பெயின் நாட்டோட பாரம்பரிய உணவாம். ஆரம்ப காலத்துல இருந்தே ஸ்பெயின் மக்கள் இந்த ஜமன் ஹைபரிகோ உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இந்த விதைகளை மட்டும் சாப்பிட்டு வளர இந்த பன்றிக்கு 1.5 வயசு ஆகும்போது இந்த பன்றியை கட் பண்ணி இதோடைய முன்னங்கால்களையும் பின்னங்கால்களையும் மட்டும் எடுத்து உப்பு போட்டு பதப்படுத்தி இந்த மாதிரி 1 வருஷத்துக்கு தொங்க விடுறாங்க. 1 வருஷம் கழிச்சுதான் இதோடைய கறியை எடுத்து மேல் சதையை கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற கறியை மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி பச்சையாவே சாப்பிடுறாங்க. இந்த கறி கெட்டு போகவே செய்யாதாம். அதுலயும் வெறும் விதைகளை மட்டுமே சாப்பிட்டு வளர இந்த பிளாக் ஹைபரியன் பன்றியோட ஒரு தொடையே 4100 யூரோ வரைக்கும் விக்கிறாங்க. இந்திய மதிப்புக்கு இந்த ஒரு தொடக்கறியோட விலையே 3,38,000க்கும் அதிகம். அடுத்தது எத்தியோப்பியன் இன்ஜேரா. எத்தியோப்பியால வாழ்ற மக்கள் 600 ஏடி காலத்துல இருந்தே இந்த இன்ஜீரா உணவை சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. நம்ம ஊர்ல தோசை சுட்டு சாப்பிடுற மாதிரி எத்தியோப்பியா மக்கள் திணை கேழ்வரகு எல்லாம் அரைச்சு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பெரிய தோசை மாதிரி சுட்டு சாப்பிடுறாங்க. இது கூட தொட்டுக்கிறதுக்கு முட்டை, கோழிக்கறி, காளான், கீரையில இருந்து 15 வகையான சைட் டிஷ்களை கொடுக்கறாங்க. ஏன்னா எத்தியோப்பியா மக்கள் ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து இந்த இன்ஜீராக்கு இந்த சைட் டிஷ்களை தொட்டு சாப்பிடுவாங்களாம். இதுதான் எத்தியோப்பியாவுடைய பாரம்பரிய உணவா. அடுத்தது பிளாக் புட்டிங். பார்க்கிறதுக்கு ரொம்பவும் வித்தியாசமா இருக்கிற இந்த பிளாக் புட்டிங் இங்கிலாந்து நாட்டோட ரொம்பவும் ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்டா இருக்கு. கோதுமை, பன்றியோடைய கொழுப்பு, சீஸ், பன்றியோடைய ரத்தம், சில பருப்புகள்னு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நல்லா அரைச்சு அதை மிக்சிங்கா ரவுண்ட் ரவுண்டா இந்த மாதிரி பேக் பண்ணி அதை நூலால கட்டி சுடு தண்ணியில போட்டு நல்லா அவிக்கிறாங்க. அவிச்சதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற நூல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி சாப்பிட கொடுக்கறாங்க. இங்கிலாந்து மக்கள் இந்த பிளாக் புட்டிங்க ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்னு தினமும் காலையில ரொம்பவும் விரும்பி சாப்பிடுறாங்களாம். அடுத்தது லீ அண்ட் பெரின்ஸ். இந்த வித்தியாசமான சாஸும் இங்கிலாந்துல தான் ரொம்பவும் ஃபேமஸா இருக்கு. லீ அண்ட் பெரின்ஸ்ங்கற நிறுவனம் 180 வருஷத்துக்கு மேல இந்த சாஸை வித்துக்கிட்டு இருக்காங்களாம். 1837ல இந்த கம்பெனியை ஓபன் பண்ணிருக்காங்க. ஜான் வேலே லீ, வில்லியம் ஹென்றி பெரின்ஸ்ங்கற இவங்க 2 பேரும் தான் இந்த சாஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல இவங்க ஒரு ட்ரம் ஃபுல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை வினிகர்ல போட்டு 1 வருஷம் நல்லா ஊற வைக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு ட்ரம்ல வெள்ளை பூண்டையும் வினிகர்ல போட்டு 1 வருஷம் நல்லா ஊற வைக்கிறாங்க. இந்த சாஸோட முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸான முட்ரி மீனை உப்பு போட்டு 2 வருஷம் ஒரு ட்ரம்ல ஊற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வருஷக்கணக்கா ஊறின இது எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா ஒரு பெரிய ட்ரம்ல போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூட சில சீக்ரெட் இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணி அது 1 மாசம் ஊற வச்சு அதுல இருந்து இந்த சாஸை தயாரிக்கிறாங்க. இதனால இந்த சாஸோட டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமா இருக்குமா. இதனாலேயே இந்த ஒரு சின்ன சாஸ் பாட்டிலோட விலை இந்திய மதிப்புக்கு 14,000 ரூபாயாம். 155 வருஷமா இந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் இந்த வித்தியாசமான சாஸை தயாரிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்களா. அடுத்தது மேட்ஸோ. பார்க்கிறதுக்கு ரொட்டி மாதிரி இருக்கிற மேட்ஸோ உக்ரைன் நாட்டோட பாரம்பரிய உணவாம். நம்ம இங்க ரொட்டி சாப்பிடுற மாதிரி உக்ரைனிய மக்கள் இந்த மேட்ஸோவை தான் பல வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். கோதுமையை நல்லா அரைச்சு அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நெருப்புல சுட்டு சாப்பிடுறாங்க. பல வருஷங்களா உக்ரைனிய மக்கள் இந்த மேட்ஸோவை தான் தினமும் அவங்களோட உணவா சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். ஆரம்பத்துல கையால தயாரிக்கப்பட்ட இந்த மேட்ஸோக்கள் இப்போ பெரிய பெரிய மிஷின்கள்ல தயாரிக்கப்பட்டு உக்ரைன்ல இருந்து நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுதாம். அடுத்தது பிளாக் ஃபாரஸ்ட் ஹாம். இங்கிலாந்துல உள்ள சஃப்லோக்ங்கிற நகரத்தோட பாரம்பரிய உணவு தான் இந்த வித்தியாசமான பிளாக் ஃபாரஸ்ட் ஹாம். நிறைய நாடுகள்ல கோழிக்கறி, ஆட்டுக்கறிய பாட்டில்கள்ல போட்டு சமைச்சு அதை பதப்படுத்தி ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுறத பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஹாம் கறியையும் இந்த ட்ரம்முக்குள்ள போட்டு பதப்படுத்தி பல வருஷங்களுக்கு வச்சு சாப்பிடுறாங்க. அதுலயும் இந்த கறியை சாப்பிட ஸ்வீட் அண்ட் சால்ட்டா இருக்குமா. முதல்ல பன்றி கறியை பீஸ் பீஸா கட் பண்ணி அது பீருக்குள்ள போட்டு நல்லா ஊற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ள இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கொதிக்க விடுறாங்க. கடைசியா ரொம்பவும் திக்கான இந்த பிளாக் மொலாசாஸ போட்டு நல்லா கொதிக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்சிங்ல பன்றி கறியை போட்டு 3 மாசத்துக்கு மேல ஊற வைக்கிறாங்க. நல்லா ஊறின கறியை எடுத்து 48 ஃபாரன்ஹீட் வெப்பத்துல புகையிலேயே ஒரு நாள் ஃபுல்லா இந்த மாதிரி தொங்க விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கறியோட மேல் தோல் மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்கிற கறியை கட் பண்ணி சாப்பிடுறாங்க.
பண்றாங்க. இத சாப்பிட ரொம்பவும் வித்தியாசமான டேஸ்ட்ல இனிப்பா இருக்குமாம். இது ஜெர்மனி நாட்டோட பாரம்பரிய உணவாம். பல வருஷங்களா ஜெர்மனில வாழ்ற மக்கள் இந்த கறியை இந்த மாதிரி பதப்படுத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். அடுத்தது ஓல்டஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஸ்பெயின்ல இருக்கிற மாண்ட்ரிஸ் போட்டின்ங்கற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் உலகத்திலேயே ரொம்பவும் பழமையான ரெஸ்டாரண்ட்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் 1725ல ஓபன் பண்ணாங்களாம். இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த மாதிரி சின்ன பன்றிகளை முழுசா சமைச்சு கொடுக்கிறது தான் ரொம்பவும் ஃபேமஸான உணவாம். ஆரம்ப காலத்துல ஸ்பெயின்ல வாழ்ந்த மனிதர்கள் விலங்குகளுடைய தலையை சாப்பிடுறத தான் பெருமையா நினைச்சிருக்காங்க. இதனால இந்த ரெஸ்டாரண்ட்ல ஆட்டுத்தலை மாட்டுத்தலையில ஆரம்பிச்சு எல்லா விலங்குகளுடைய தலையையும் சமைச்சு வித்துட்டு இருக்காங்க. இப்ப நிறைய விலங்குகளோட தலையை விற்க தடை விதிச்சிட்டதுனால இப்ப ஆடு மாடு பன்றியோட தலைகளை மட்டும் தான் இந்த ரெஸ்டாரண்ட்ல சமைச்சு வித்துட்டு இருக்காங்க. உலகத்திலேயே ரொம்பவும் பழமையான ரெஸ்டாரண்ட்ங்கிறதுனாலயே நிறைய நாடுகள்ல இருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இங்க விக்கிற உணவுகளை மக்கள் விரும்பி சாப்பிடுறாங்களாம். ஓகே வியூவர்ஸ், இந்த உணவுகள் எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.